ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கு எப்படி நான் எலிஜிபிள் ஆனேன், எனக்கு மானிட்டைசேஷன் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணி எத்தனாவது மாசத்துல ஆச்சு, அதை நான் ஷார்ட்ஸில் பண்ணேன்னா லாங் வீடியோவில் பண்ணியிருப்பேன் தான் ஷேர் பண்ணியிருப்பேங்க. நான் பண்ண சில மிஸ்டேக்கையும் நான் சொல்லியிருப்பேன், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் vlog வீடியோ அப்லோட் பண்ணது போன வருஷம் 2024 ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப எனக்கு தெரியாது vlog வீடியோஸ் நம்ம ஷார்ட்ஸா கூட போடலான்ட்டு. அதனால நான் ஜூன்ல வெறும் லாங் வீடியோ மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். அந்த மந்த் ஃபுல்லா நான் போட்ட லாங் வீடியோஸ் மேக்ஸிமம் எனக்கு 10 hours தாண்டதே பெருசா இருந்தது வாட்சிங் ஹவர்ஸ். டோட்டலா நான் 8 வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுக்கு ஆட் பண்ணி பார்த்தோம்னா 50 hours மட்டும் தான் வந்துச்சு. 1 மந்த்துக்கே 50 ஹவர்ஸ்னா 1 இயர்ல நம்ம 4000 வாட்சிங் ஹவர்ஸ் முடிக்கணும். அதனால எனக்கு அது ரொம்ப கஷ்டமோன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ்க்கு வந்தேன். ஆனா ஷார்ட்ஸ்ல எனக்கு ஏதாவது 1-2 வீடியோ தான் 2 lakhs 3 lakhsக்கு மேல போச்சு. ஆனா அதுல 10 மில்லியன் வியூஸ் வரணும் 3 மாசத்துக்குள்ள. அதுவும் நான் ஃபர்ஸ்ட் 3 months கண்டினியூஸா ஷார்ட்ஸ் போட்டு பார்த்தேன். நான் போட்ட ஷார்ட்ஸ் ஃபுல்லாமே கவுண்ட் பண்ணி பார்த்தாலுமே 1 மில்லியன் கூட வரல. எங்க நான் 10 மில்லியனை ரீச் பண்ணேன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். டோட்டலா ஸ்டாப் பண்ணல, கண்டினியூஸா போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வர வைக்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸ்ல ஈஸியா இருந்தது. இந்த யூடியூபை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப சீரியஸாலாம் ஸ்டார்ட் பண்ணலங்க. என்னுடைய டெய்லி ரொட்டீனை அப்படியே vlog-ஆ எடுத்து போட்டேன், அவ்வளவுதான். ஆனா இதுல நான் ஒன்னே ஒண்ணு மனசுல நினைச்சுக்கிட்டது, என்னுடைய பிரைவசியை கண்டிப்பா நான் ஷேர் பண்ணக்கூடாது. இன்னொன்னு, நான் என் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையுமே விடக்கூடாது. எப்பெல்லாம் என்னுடைய ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப மட்டும் தான் வீடியோஸ் போடணும். என்னோட மெயினான ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு இந்த வீடியோஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதனாலதான் எனக்கு என்னைக்காவது இந்த டைம் இல்லை அப்படின்னா நான் போட்டிருக்கவே மாட்டேன் வீடியோஸ். சில டைம்லாம் 1 month 2 months கிட்ட வரைக்கும் காணாம போயிருப்பேன். என் சேனல்ல ஒண்ணுமே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா என் 2 பசங்களுமே ரொம்ப சின்ன பசங்க. இந்த டைம்ல என்னுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாவே தேவைப்படும். ஸோ நான் வீடியோ எடுக்கிறதே அவங்க ஸ்கூல் கிண்டர் கார்டன் அனுப்புற டைம்ல எடுப்பேன். வாய்ஸ் கொடுக்கறது அவங்களுக்கு தூங்குற டைம்ல நான் வாய்ஸ் கொடுப்பேன். இதுதான் என்னுடைய பேட்டர்னே. அப்படி இல்லைன்னா நார்மலா நான் சமைக்கும் போதே சைட்ல கேமரா வச்சு வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதை தவிர அப்பப்போ நான் டெஸ்டிங் ஃப்ரீலான்சிங் ஜாப்பும் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா போடணும் அப்படின்னு. நான் அதை சுத்தமாவே ஃபாலோ பண்ணல. லாங் வீடியோலயும் சரி ஷார்ட்ஸ்லயும் சரி கண்டினியூஸாவே போட்டிருக்க மாட்டேன். ஷார்ட்ஸ்ல நம்மளால 10 மில்லியன் வரை போறதெல்லாம் கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அப்படியே லாங் வீடியோக்கு வந்துட்டேன். ஒரு 2 months லாங் வீடியோ என்னால முடிஞ்ச அளவுக்கு 1 மந்த்துக்கு ஒரு 5-6 வீடியோஸாவது போடணும், அதுவும் 8 நிமிஷத்துக்கு மேல அப்படின்னு போட்டு பார்த்தேன். அது அப்படியே ஒரு 2700 hours கிட்ட வந்துட்டேன். அப்போ கரெக்டா எனக்கு அந்த 1 year முடியறதுக்கு 3 months 2 months தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா 1300 வாட்சிங் ஹவர்ஸ்க்கு ஏதாவது வீடியோஸ் 3 மாசத்துக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் ஸ்ட்ராங்கான ஒர்த்தான கான்டென்ட் போடணும். இல்லைன்னா நான் போன வருஷம் போட்டுக்கிட்டு வந்த எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் கொஞ்சமா 1 year அது கம்ப்ளீட் ஆக அது வேஸ்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதனால எப்படியாவது நான் போட்ட வீடியோஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த 3 மாசத்துல என்னால முடிஞ்ச அளவு அந்த 3 months நான் போட்டிருப்பேன். கரெக்டா நாங்க அந்த டைம் தான் ஹோம் ஷிஃப்ட் பண்ணோம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் என்ன பண்றதான் vlog-ஆ பண்ணி போடுறேன். ஏன் நாம ஃப்ரீலான்ஸ் பண்ணதையுமே நம்ம போடக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அது 2 lakhs வரைக்கும் போகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அந்த ஒரே ஒரு வீடியோ தான் 5000 வாட்சிங் ஹவர்ஸ் கிட்ட வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமா எந்த ஐடியாவும் இல்லை. அடுத்து என்ன பண்ணணும்னு கூட சுத்தமா எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னோட யூடியூப் ஸ்டுடியோல மானிட்டைசேஷன் பேஜ்ல இந்த மாதிரி ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அப்ளை பண்ணணும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு வந்துருச்சு. அதுல நான் அப்ளை பண்ணி அவங்க கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெயில் ஜூலை 14ல வந்துச்சு. போன வருஷம் 2024 ஜூன் 1ல இருந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷம் ஜூலை 6-7ல மானிட்டைசேஷன் ஆகிருச்சு. டோட்டலா ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிருச்சு. ஆனா அந்த ஒரு வருஷத்துல 3 மாசம் கிட்ட நான் வீடியோஸே போடலைங்க. மொத்தமாவே ஒரு வருஷத்துல 9 months தான் நான் வீடியோஸே போட்டிருப்பேன். நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லாங் வீடியோவோ ஷார்ட்ஸோ ஏதாவது ஒரு இதுல போய் ஒன்னு லாங் வீடியோவாவே போடுங்க, இல்லைன்னா ஷார்ட்ஸா போட்டு பாருங்க. நீங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் 3 மாசம் கண்டினியூஸா போட்டுமே 10 மில்லியனை ரீச் பண்ண முடியலன்னா அதுலயே டைம் வேஸ்ட் பண்ணாம லாங் வீடியோல போட்டு பாருங்க. வீடியோ பிகினிங்ல நான் பண்ண மிஸ்டேக்ஸை சொல்றதா சொல்லியிருப்பேன். அதை நான் சொல்றேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரீலான்சிங் ஜாபை அப்படியே வீடியோவா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது 3 வெப்சைட் தான். அதுக்காக நான் 3மே ஷேர் பண்ணி 2 வீடியோவா கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போடுறதா ஐடியாவே இல்லை எனக்கு. அது என்னாச்சுன்னா நிறைய பேர் சுத்தமா புரியல ஒரு சில விஷயங்கள்லாம், வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால நான் அவங்களுக்காக ஒரு 2 வீடியோஸ் போடுற மாதிரி ஆகிருச்சு.
இது வந்து நார்மலாக நான் vlog வீடியோ போடுவேன்ட்டு சொல்லிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட வியூஸ் வந்து எனக்கு கம்மியாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், சரி நான் vlog வீடியோ வந்து தனி, இது வந்து vlog வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. இன்னொன்று என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றவங்க பாதி பேர் வந்து vlog வீடியோ பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து ஏதோ மிஸ்டேக் விடுறோம் அப்படின்றது வந்து எனக்கு 4வது வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. அதுலேருந்து நான் வந்து அப்படியே அதை நான் போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணாமே இருந்தேன். அது என்னாச்சுன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் தனியாக ஒரு சேனல் வேற கிரியேட் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம சூஸ் பண்ணுற கான்டென்ட் வந்து நம்ம சேனலில் சேம் பேட்டர்னாக ஃபாலோ பண்ணணும்னு. அதனால் உங்கள் சேனலில் லைஃப் ஸ்டைல், ட்ராவல், குக்கிங் பிளாக் போட்டிங்கன்னா சேம் அதே தான் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோதாங்க என் சேனலை பற்றின ஸ்டோரி. வேறு ஏதாவது டவுட்னா கீழே கொஸ்டின் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். என் அடுத்த வீடியோவில் எத்தனை வியூஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகும், என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் சேலரிலாம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்கலாங்க. பாய்.